பாய்சனுக்கும், வெனோமஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? சின்ன டிஃபரன்ஸ் தான். பாய்சன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து விஷம். வெனோமஸ்னா அதுவும் வந்து விஷம் தான். பட் டிஃபரன்ஸ். பாய்சன் வந்து நீங்களா போயிட்டு சாப்பிட்டா மட்டும் தான் அது வந்து நம்ம உடல்ல வந்து விஷம் ஏறி நம்ம வந்து இறப்போம், மரணிப்போம். எப்படி நாமளா சாப்பிடுவோம்னா, இப்போ வந்து பால்டாயில் அது வந்து தனியா இருக்கும். அத நாமளா எடுத்து குடிச்சா மட்டும் தான் நம்ம வந்து இறப்போம். அதே மாரி வந்து இந்த எலிக்கு வைப்பாங்கல்ல அந்த கிரீம், அதாவது பேஸ்ட். அது வந்து தானா தானா இருக்கும். அது வந்து நம்மள கொத்துனாலோ, இல்ல வந்து நம்ம மேல பட்டாலோ நம்ம வந்து இறக்க மாட்டோம். அது நம்ம வாய் வழியா உடலுக்குள்ள போனா மட்டும் தான் நம்ம வந்து மரணிப்போம். இதுக்கு பேர் தான் வந்து பாய்சன். லைக் வந்து நீங்க வந்து பாய்சன் காலம், விஷக்காலம் நாமளா எடுத்து சாப்பிட்டா மட்டும் தான் நம்ம வந்து இறப்போம். இது எல்லாமே வந்து பாய்சன்ல வந்துரும். அப்ப வெனோமஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுவா வந்து நம்மள வந்து கடிக்கணும். லைக் வந்து ஸ்னேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அ அப் நண்டு இந்த மாரி நண்டு வகைகள இந்த மாரி நெறைய சொல்லுவாங்கல்ல. ஏன்னா, அதெல்லாம் வெனோமஸ். அது வந்து பாய்சன் கிடையாது. ஸோ, பாய்சன்னா நாமளா எடுத்து சாப்பிட்டா அதுக்கு பேரு பாய்சன். வெனோமஸ்ன்னா அதுவா வந்து நம்மள தீண்டிடும். இப்ப பாம்பு கிட்ட இருக்கிறது வந்து வெனோமஸ். அது வந்து பாய்சன் கிடையாது. சரிங்களா? அதுவா வந்து நம்மள தீண்டுனா மட்டும் தான் நம்ம உடல்ல வந்து வெனோம் ஏறி அதுக்கப்புறம் நம்ம வந்து உடல் இறப்போம். அது நண்டு வகையிலயா இருக்கலாம், நண்டா இருக்கலாம், ஸ்னேக்கா இருக்கலாம். ஸோ, இதுதான் டிஃபரன்ஸ். பாய்சன்னா அது நாமளா எடுத்து சாப்பிட்டா செத்துருவோம். வெனோமஸ்ன்னா அதுவா வந்து நம்மள தீண்டுனா நம்ம வந்து இறந்துருவோம். இதான் டிஃபரன்ஸ்.